பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விசை இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. குறிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலும் வேதாகமத்திலிருந்து சில மனிதர்களையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த காலை வேளை ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சாராள் ஆபிரகாமோடு இணைந்து அவருடைய திட்டத்தோடு இணைந்து செயல்பட்ட நல்ல ஒரு மனுஷியாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. முக்கியமாக கர்த்தருடைய நேரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். சாராளுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கர்த்தர் பேசுறது போல நிச்சயமாய் சாராளோடும் கர்த்தர் பேசியிருப்பார். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் அவருக்கு நல்ல புத்திர பாக்கி தருவதாக வாக்கு பண்ணினார். ஆனால் சாராள் இந்த வாக்கு திட்டங்கள்லாம் பெற்றிருந்தாலும் அது நிறைவேற கால தாமதமாகும் போது தன்னுடைய சுய அறிவின் அடிப்படையிலே நிறைய முடிவுகளை எடுத்து கர்த்தருடைய திட்டத்துக்கு காத்திராமல் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதன் அடிப்படையில் தான் ஆகார் என்ற அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தால் அதன் மூலமாய் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்தால் அதுவே அவளுக்கு மிகுந்த வேதனைகளையும் கண்ணீரையும் மன வருத்தங்களையும் கொண்டு வரக்கூடியதாக அமைந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென்று மிகப்பெரிய திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும் அவர் குறித்த அந்த காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்குது. அநேக நேரங்களே தேவனுடைய அந்த சரியான நேரத்துக்கு காத்திருக்காமல் நாம் அவசரப்படும் போது அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாய் அமைகிறது. அநேக பிரச்சனைகளிலே அநேக இக்கட்டுகளில் சிக்கிக் கொள்வதற்கு அது காரணமாக அமைகிறது. இந்த காலை நேரத்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். அதற்காக இப்பொழுது நீங்க அவசரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு. அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற வரைக்கும், அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற வரைக்கும், அவர் காரியத்தை நடப்பிக்கிற வரைக்கும் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாய் போகாது. அதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு நம் எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த சாராளுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்கிற வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம் மிகவும் சரியானது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னபடியே ஒரு உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்னார். அதே போல தேவனுடைய வார்த்தை அந்த சாராளுடைய வாழ்க்கை நிறைவேறினது. எனவே சில நேரத்துல அற்புதங்கள் நடப்பதற்கு, காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை மாற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம், சாராளுடைய வாழ்க்கையிலே அவருக்கு 90 வயது ஆயிற்று, கர்ப்பம் செத்து போயிற்று. இனிமேல் சயின்டிபிக்கலா குழந்தை பிறகுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வாய்ப்பே இல்லாத இடத்துலயும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார், குழந்தை பிறக்க செய்தார். காரணம், அவருடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை நிறைவேறினது. அதே போல இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தம் என் கையில இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லி சில காரியங்களை முடிவு பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்திலையும் இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருங்கள். அவருடைய வார்த்தைகளை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். நிச்சயமா கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.